ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஜி ஆப்போட நவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மந்த்து தாண்டியும் ரன் ஆகிட்டு இருக்க ஒரே ஆப்னா இந்த மாதிரி ஆப்ஸ் தான். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட் ஆப்பு. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு வித்ட்ரா ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படின்னா ஒரு 20 டேஸாக வந்து எந்த மெம்பர்ஸும் புதுசாக இன்வைட் பண்ணலை, புதுசாக மெம்பர்ஸ் உள்ளே வரல, அந்த மாதிரி கான்செப்டில் வித்ட்ரா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆப் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? டீம் மெம்பர்ஸ்க்கு, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா வித்ட்ரா ஸ்டாப் ஆனதுனால அந்த ஆப் க்ளோஸ்டு அப்படின்ற மீனிங். பட் இப்போ வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆக போகுது. யாராவது வந்து பெரிய டீம் வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் ஆப்னா என்னன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் இந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பாருங்கள். புதுசாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2900 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி 435 ரூபா. நீங்கள் போடுற அமௌண்ட்டை ஒரு 7 நாளில் எடுக்கிற மாதிரி கான்செப்ட். சரியா? 5-6 நாளில் அந்த மாதிரி. பட் வந்து எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் போடுற அமௌண்ட்டை ஒரு 10 நாளில் எடுக்கிற மாதிரி வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ரெஃபரலை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வராது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே இருக்க லாஸ்ட் ப்ராடக்ட்டில் தான் அந்த 10 நாள் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள், 89,000 ரூபா போட்டோம் அப்படின்னா 29,000 ரூபா டெய்லி வருது. ஜஸ்ட்டு 3 டேஸில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி வருது. அதனால் இந்த ஆஃபர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? இனிமேல் வந்து இதில் வித்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது, நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பர்சனுக்குமே 1-2 நாள் ஏமாத்துறதுக்காக கொடுப்பாங்க. பட் வித்ட்ரா வராது. இந்த வீக்கில் இந்த ஆப் வந்து பெரிய ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. 3 டேஸ் ஆஃபர் போட்டாங்களா, இனிமேல் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வித்ட்ரா கார்டு வாங்குங்க, வித்ட்ரா வரும் அப்படிம்பாங்க. அதுவும் வித்ட்ரா வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை கார்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பெரிய ஆப்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டு அது வாங்க, இது வாங்க, வித்ட்ரா வரும்பாங்க. எது வாங்கினாலும் உங்களுக்கு வித்ட்ரா வராது. சரியா? அப்போ லாஸ்ட்டாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப் புதுசாக லான்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து அந்த குரூப்பில் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதில் அமௌண்ட் லாஸ் ஆன அமௌண்ட்டை இதில் ரெக்கவர் பண்ணிடலாம். இதே எம்பிஜி மாதிரி இந்த ஆப் 6 மாதம் ரன் ஆகும். அந்த மாதிரிலாம் கதை விடுவாங்க. எதையுமே நீங்கள் நம்பிட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதை அப்படியே விட்டுக்கோங்க. சரியா? ஆப்ஸ்னாலே லாஸ்ட் டைமிங்கில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் பார்த்து நம்ம எஸ்கேப் ஆகிடணும். அதுதான் ஆப்போட கான்செப்ட்டு. ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட்டுன்றது கிடையாது. அதை தெரிஞ்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானுமே நிறைய லாங் டேர்ம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆஃபர்ஸ்லாம் அந்த மாதிரி வரும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேன்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஆப்ஸே வேண்டாம் அப்படின்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.